எழுந்தா கால்கள் யாவும் முடங்கும், காவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தா கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் இயேசு ஜீவிக்கிற தெய்வம். ஆமென். மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்தி அந்த வருகைக்குள்ளே அவர் நம்மை அழைத்து செல்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மரணம் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது அந்த கல்லறை நமக்காய், அந்த கல்லறை அடைத்து வைத்திருக்கிற கல்லை நமக்காய் யார் புரட்ட போகிறார் என்று சொல்லி அங்கலாய்த்து வந்த தேவ ஜனத்திற்கு அவர்களுடைய எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லுக்கு மேலாக அமர்ந்து இருந்து எத்தனை இருதயங்கள் வாஞ்சித்ததோ, எனக்கா யார் இதை புரட்ட போகிறார்கள், எனக்காக யார் இதை செய்ய போவார்கள், எனக்கு முன்பாக இருக்கிறது பெரிய காரியமே, என்னால் இது செய்ய முடியாது என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்பை கண்ட பரலோகம், அந்த அங்கலாய்ப்பை கண்ட தேவாதி தேவர் அந்த கல்லை தான் புரட்டி, அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லுக்கு மேலவே உட்கார்ந்து, ஹல்லேலூயா, உங்களுக்காக புரட்ட வேண்டிய, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க புரட்ட வேண்டிய காரியத்தை ஒருவர் புரட்டி போட முடியாது, ஒருவர் மத்தியில உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்காய் முன்பாய் அடைத்து வைத்திருக்கிற வாசல்கள், எனக்காய் முன்பாய் அடைத்து வைத்திருக்கிற கற்களை ஒருவர் புரட்ட வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சதா காலமோ மரண பரிதனை நடத்துவதற்கு அவர் எனக்கு உண்மையுள்ள தேவன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். ஆமென். ஹல்லேலூயா.